இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்முடைய தேவன் சிருஷ்டிகர், உருவாக்குகிறவர். நாம பார்க்குற இந்த வானம், வாழ்கிற இந்த பூமி எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். அவருக்கு உதவிக்குன்னு யாருமே இல்லை, தேவையும் இல்லை. எல்லாம் அவராலும் அவர் மூலமாயும் உண்டாகி இருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் தான் உன் மீட்பர், உன்னை உருவாக்குனது நான் தான், உன்னுடைய இரட்சகர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நினைப்பூட்டும் போது நிறைய விஷயங்களை சொல்றாரு ஆண்டவர். உனக்கு நான் சொல்ற காரியங்களெல்லாம் இன்னைக்கு புரியாத ஒரு புதிர் போல இருக்கலாம், ஆனா நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அப்ப இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்புகள் இருக்கு. இதுதான் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் வகையறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை, நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன்றாரு. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்கிற கர்த்தர். நான் அனுமதிச்சாதான் எல்லாம் நடக்கும், நான் அனுமதிக்கலைன்னா கண்டிப்பா அது நடக்காது. ஆண்டவர் அதை மிக தெளிவா சொல்றாரு. அதோடு கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர்களுக்கு வார்த்தை கொடுத்தது நான் தான். அவர்கள்ட்ட நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னதுனாலதான் அந்த வார்த்தைகள் வழங்கப்படும். அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, குடியேறுவாய் அப்படின்னு சொன்னா நீங்க குடியேறுவீங்க, கட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னா கட்டப்படுவீர்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னா, குறிகாரன் சொன்னான், ஜோசியக்காரன் சொன்னான், மந்திரவாதி சொன்னான், குடுகுடுப்பக்காரன் சொன்னான், கள்ள தீர்க்கதரிசி சொன்னான், அல்லது திடீர்னு அந்த சகோதரன் வந்து சொன்னான், இந்த சகோதரி வந்து சொன்னான். அதெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார், அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை, உண்மையான ஊழியக்காரர்களை, நல்ல தேவ மனிதர்களை அனுப்பி உங்க வாழ்க்கை குறித்து அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன செய்வேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதான் செய்ய போறேன். ஏன்னா நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மனுஷன் நினைச்சது உங்க வாழ்க்கையில் நடக்காது, சத்துரு நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்காது, சூழ்நிலைகளின் நிர்பந்தத்தினால உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது, இயற்கையின் சீற்றங்களினால எதுவும் உங்களுக்கு நடக்க போறதில்லை, அதாவது இயற்கை விதிகளினால எதுவும் நடக்க போறதில்லை. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை தான் செய்ய போகுது. இதை நீங்க விசுவாசிங்க. இதை விசுவாசிச்சா தேவையில்லாத பயம் வராது. அதாயிருமோ, இதாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோங்கிற பதட்டம் வராது. ஏன்னா கர்த்தர் எதை செஞ்சாலும் என் நன்மைக்காக செய்வார். கர்த்தர் செய்கிறதெல்லாம் அற்புதமா இருக்கும், கர்த்தர் செய்கிறதெல்லாம் அதிசயமா இருக்கும், கர்த்தர் செய்கிறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தகப்பனே, நீங்க எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிற அந்த அதிசயத்திற்கு நன்றி. நீங்க செய்து உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.